அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயற்றில் பிறந்த தொல்லை போம் போகாதுயரம் போம் நல்ல குணமதிகமாமருணை மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதால் கால் காப்பதாமே கடலென்ற பூமி மீது அலை என்ற ஊரு கொண்டு கடலென்ற பூமி மீது அலை என்ற ஊரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதல் தூளலிட காற்றென்ற மூவாசை மாறுதல் தூளலிட கட்டுண்டு நித்தோ நித்தோ உடலென்ற கும்பிக்கு உணவென்ற ஈரை தேடி உடலென்ற கும்பிக்கு உணவென்ற ஈரை தேடி ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதே அல்லாமல் உண்டுண்டு உறங்குவதை கண்டதை அல்லாமல் ஒரு பயன் அடைந்ததில்லை அயனி தடமின்ற பிடுகரையில் வந்த பழங்கள் எல்லாம் தடமின்ற பிடுகரையில் வந்த பழங்கள் எல்லாம் தாழ்வரம் பின்னலிட்டு பின்னலிட்டு தாயென்றும் சேயென்றோ நீ என்றோ தாயென்றும் சேயென்றோ நீ என்றும் நான் என்றோ தமையனே யௌவண்ணமா முருக
அழகாகுமா உமதழகாகுமா ஈசனே சிவகாமி நேசனே நையாளும் ஈசனே சிவகாமி அம்பலதில்லை வாழ் நடராஜனே இருப்பது அழகாகுமா உமதழகாகுமா நல்ல கணபதியும் என் கூரு கணபதியும் என் கூருவே சுவாமி கலமிலையும் உனை மறவே போட் போட் குணபதியே அருமுகவாய் சுந்தரமே உனை பாட சுவாமி பாடுவேனே நானும் உன்னை பலகாலம் உனை தொழுதே கூறுவேனே நானும் உன்னை குற்றம் குறைகள் ஏதும் வந்திடாமல் தேடுவேனே ராமா உன்னை தேடுவேனே ராமா உன்னை தாய மலையரசன் திருமகளே மலையரசன் திருமகளே தாய வாழ்மையிலாள் அம்பிகையே வனமிருக்கும் வனக்கிளிய எந்தன் வாக்கில் வந்து அருள் புரிவாய் இடமிருக்கும் சரஸ்வதியே தாயே எனக்கு உதவ வேண்டும் அம்மா எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் உச்சிலி மகாளி என் கதைக்கு வந்து அருள் புரிவாய் ஆயிரம் கண்ணுடைய மாறி மாறி பிறந்தவளே என் மகாளி மாரியம்மா மதளை முன்னால் அருள் தருவாய் என் தேவியான துர்க்கை அம்மா உத்தரவு கொடுக்க வேண்டும் தாயே உச்சிலி மகாளி உன்னுடைய வாசலில உச்சி நல்ல மகாளி இந்த சிறுவன் நாங்கள் வாடும்போது ஏதாயே உச்சிலி மகாளி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றாயே கலைவாணி கதை கருண வேண்டும் அம்மா ஆய கலைவாணி அம்மா எங்களை ஆதரிக்க வேண்டும் அம்மா ஐயனே எங்கள் கூலம் மாயாண்டி எங்கள் கூலம் மாயாண்டி அப்பன் மாவடியா சுடலத்தை அதனை நாங்கள் பாடும்போது மறைந்திருக்கும் கதைகள் எல்லாம் மனதில் வந்து எழுதி வைப்பாய்
அயத்திருக்கும் கதைகள் எல்லாம் அயத்திருக்கும் கதைகள் எல்லாம் அடியே நாவில் வந்து சொல்லி வைப்பா எனக்கு தெரியாத கதைகள் எல்லாம் தெரியும்படி சொல்லி வைப்ப நெஞ்சுணர்ந்து நான் உணர்ந்து நினைவு தடுமாறோ நெஞ்சிலையோ நாவிலையோ நாவிலையோ ஐயனே நினைவருளே வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா எங்கிலையோ நாவிலையோ ஜெய உச்சி கண்ணில் பிறந்த வேளா பகவான் உச்சி கண்ணில் பிறந்த வேளா உச்சிரி மாகாளி ஆயிரம் கண்ணோட அகிலாண்ட ஈஸ்வரியாள் ஊரு ஒட்டும் தேமியாள் உலகளந்தான் தங்கையவள் உச்சிலி மாகாளி நாடு ஒட்டும் நாயகியாள் ஆதி நாராயணன் தங்கையவள் தாயே உச்சிலி மாகாளி அம்மா அவள கோரக்காரி சாலக்காரி சாம்புராணி வாசக்காரி அப்பு நல்ல சடையழகி அங்கார சொருவக்காரி பகவா உச்சி கண்ணில் பிறந்தவள தாயே உச்சிலி மகாளி உன்னை போல தெய்வத்தை தான் தாய உலகத்தில கண்டதில்லை அள்ளி வரம் கொடுப்பவளே அம்பிகையே மகாளி சொல்லி வரம் கொடுக்கும் தெய்வம் சொல்லி வரம் கொடுக்கும் தெய்வம் உச்சிலி மகாளி தாயே ஏதாயே உச்சிலி மகாளி அவ தீராத தீவினைய திருநீரால் தீர்த்திடுவார் மாறாத நோய் விழிய மஞ்சனையாள் மாற்றிடுவாள் மாயரோட தங்கை அவள் ஏதாயே உச்சிலி மகாளி உன்னுடைய வாசலில மகாளி கதைகள் வாட மகாளி கதைகள் வாட அருள் தருவா அருள் தருவா உச்சிலி மகாளி அம்பிகையாள் ஈஸ்வரியா எங்கு வந்து அவதரித்தார் கைலை நல்லோ கைலையில கையிலே அந்த கைலாச வாசலில கைலை நல்லோ கையிலே ஐயனே ஆதி பொன்னால் முடிகொலுங்கோ அந்த அமரலோக கைலையில கைலாச
வாசலில வாசலில ஐயனே வாசலிலே இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்தா கொழுவிருந்தா கைலாத வாசலிலே படியாதி வள்ளி கையில கையில ஆண்டவன் இவபெருமான் சிவபெருமாள் ஆதிசக்தி பார்வதியோ பார்வதியோ கையில கொலுவிருந்தார் கொழுவிருந்தா கொலுவிருக்கும் நாளையில நாளையில வைகுண்ட லோகத்தில லோகத்திலே எம்பெருமாளோடு லட்சுமியோ லட்சுமியோ அந்த பிரம்மலோகம் தன்னதில தன்னதிலே தன்னதிலே பிரம்மாவோடு சரஸ்வதியோ சரஸ்வதியோ பிரம்மாவோடு சரஸ்வதியோ சரஸ்வதியோ அப்படி எந்திர லோகத்தில லோகத்தில இந்திர லோகத்திலே லோகத்தில தேவ இந்திரனோ இந்திராணியோ லோகத்தில தானாக விளைத்த ஆதிவள்ளி என்னும் கைலாசமாமலையில் சாட்சாதி சங்கரனாகிய சிவபெருமானும் சிவபெருமானும் ஆதிபராசக்தியான அம்மை உமையாள் பார்வதாதேவி வைகுண்ட லோகத்திலும் பெருமாளோடு லட்சுமியும் லட்சுமி தேவியும் பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மதேவனோடு ஆமா கலைமகளாகிய சரஸ்வதியும் சரஸ்வதியும் இந்திர லோகம் என்று சொல்லக்கூடிய அமராவதி பட்டணத்தில் பட்டணத்தில் மன்னனாகிய தெய்வேந்திர இந்திராணி கொலுவாக இருக்க ஆமையா அப்படி கொலுவிருக்கும் நாளையில கொலுவிருக்கும் நாளையில நாளே இன்னும் யாரெல்லாம் ஆண்டு ஆண்டு வார நமது ஆண்டவன் தான் சிவபெருமா அங்கே ஆனை தோலாசனத்தில் பழம்புலி தோலை அறையில் கட்டி சாட்சாதி சிவபெருமா அரங்கொலுவாய்த்தான் இருக்க அப்படி கொலுவிருக்கும் நாளையில கைலாச வாசலிலே கடவுளுடைகிறது பூரா கண்ணந்தங்கை கொலுவிருந்தாள் அவடி மூத்த மகன் கணவதியோ மூத்த மகன் கணவதியோ அந்த இளைய மகன் வேலவனோ அவடி கொலுவிருக்கும் கையில ஆகாயத்தில் சூரிய அன்பு கோழி சந்திர அண்டத்தில பல கோடி நல்ல நட்சத்திர கூட்டங்கள் ஆகாய வாணியோடு வாணியோடு அம்மையானே கங்கா தேவி வாணியோடு தானாக
அழைத்த கைலாச வாசலில் ஆண்டவனாய சிவபெருமான் ஆதிபரா சக்தியான அம்மை பார்வதா தேவியோடு அம்மையா ஆனைத்தோல் ஆசனத்தில் புலித்தோலை அறையில் கட்டி மான் மழுகும் துடியும் கபால சூலமும் ஏந்திய விபூதி ருத்திராட்ச மாளிகா வர்ணனாக பஞ்சாட்சர மூர்த்தியாய் பிரகாசிக்கப்பட்ட ஆண்டவனாய் சிவபெருமான் அந்த ஆதி கைலாச வாசலில் அழகோடு கொலுவாக அமர்ந்திருக்கும் நேரம் பகவானுடைய இடதுபுறம் என்ன பார்வதி சரி கைலாச வாசலில் இடதுபுறம் கொலுவிருந்தார்கள். அப்பேற்பட்ட பகவானும் பார்வதியும் கொலுவாக அமர்ந்திருக்க மூத்த மகனாகிய ஆளம் ஆதிமூல கணபதியும் இளைய மகனாகிய வேல் முருகனும் இன்பமோடு கைலாச வாசலில் கொலுவாக அமர்ந்திருக்க அப்படி கொலுவிருக்கும் தருணத்தில் ஐயா ஆகாயத்தில் சூரியனா அன்பு குழி சந்திரனா பல கோடி நட்சத்திர கூட்டங்களா ஆகாயவாணியோடு அம்மையான கங்காதேவி வாணியோடு அவடி பூமி வாரம் சுமப்பதற்கு பூமாதேவி கொலுவீருக்கும் நாளையில கைலாச வாசலில கீர்த்தி சக்கி சூரிய மேல்த்தி சக்கி மேகவர்ணன் வடதி சக்கி குபேர தென்தி சக்கி தெய்வேந்திரன் அந்த காவலாக கொலுவிருந்தார். அவடி கொலுவிருக்கும் நாளையில கைலாச வாசலில தேவாதி தேவுக்களா தேவசித்தாதி கூட்டங்களா மூவாதி மூவர்களா முப்பத்து முக்கோடி தேவுக்களா கைலாச மாமலையில் இப்படி ஆண்டவன் வாழக்கூடிய கைலாச பர்வதத்தில் தேனிருந்து கணிந்தொழுகும் தெய்வலோக கைலாச மாமலையில ஆண்டவன் சிவபெருமானோடு அம்பிகை பார்வதி கொலுவாக இருக்கும் தருணம் ஆகாயத்தில் சூரியன் என்றும் அன்பு குழி சந்திரன் என்றும் அண்டத்தில் பல கோடி நட்சத்திர கூட்டங்கள் ஆகாய வாணியோடு அம்மையான கங்காதேவி இந்த பூமி வாரத்தை சுமக்க பூமாதேவி கொலுவாக அமர்ந்திருக்க கீழ் திசைக்கு சூரியன் காவல், மேல் திசைக்கு மேகவர்ணன் காவல், வடதிசைக்கு குபேரன் காவலாக, தென் திசைக்கு தெய்வேந்திரன் காவலாக இருக்கும் தருணம் அந்த கைலாச வாசலீல வாசலீல தேவாதி தேவோக்களா தேவசத்தாதி கூட்டங்களா மூவாதி மூவர்களா முப்பத்து முக்கோடி கொலுவிருக்கோ நாளையில ரங்கம்புரோட
கொலுவிருந்தார் நாரதரா நல்முனியா 4 லட்சம் பேப்படையா அகத்தியராம் புலந்திடரா ஐயனே புலந்திடரா அழகு கும்ப மாமுனியா புலந்திடரா அவடி கும்பத்தில வந்து பிறந்த பிள்ளை கும்பமுனி குருமுனியா கும்பமுனி பெரிய சுவாமி ஆதி கையிலே கொழுவிருந்தா பெரிய சுவாமி எண்ணளந்த தேவாதி தேவுக்களல்ல ஈசன் வாழுகின்ற கைலாச பர்வதத்தில் 33 கோடி தேவாதி தேவுக்கள் 44,000 ரிஷிமார்களோடு கிண்ணரர் கெம்புருடர் கிருடகாந்தருவர் நாரதர் வித்யாரர் தும்புரு கலைக்கோட்டு மாமுனி அஷ்டமுனி மச்சரிசி கோரக்கர் வள்ளுவர் இந்திரன் சந்திரன் வாயு வருணன் அக்கினி ஈசானியன் யமதர்மன் போன்ற திக்குப்பாளர்கள் எல்லாம் அந்த கைலாச பர்வதத்தில் கொலுவாக அமர்ந்திருக்கின்ற போது கும்பத்தில் பிறந்த பிள்ளை கும்பமுனி பெரிய சுவாமி அப்படி ஆதி கைலாச மாமலையில் இப்படி எண்ணளந்த தேவாதி தேவுக்கள் எல்லாம் கொலுவிருக்க அப்படி கொலுவிருக்கும் நாளையில கொலுவிருக்கும் கைலாசவாசலில் மூர்த்திகள் ஒன்று கூடி மும்மூர்த்திகள் ஒன்று கூடி அங்கே முத்தோழிலை செய்துவார் படி படைப்பதற்கு பிரம்மதேவன் படியளக்க பரமஈசன் காப்பதற்கு எம்பரும் மும்மூர்த்திகள் ஒன்று கூடி இப்படி ஆண்டு வரும் நாளையில மும்மூர்த்திகள் ஒன்று கூடி படி கைலாச வாசலில படைப்பதற்கு பிரம்மதேவன் படியடக்க பரம ஈசன் காப்பதற்கு எம்பேரோமான் மும்மூர்த்திகள் உண்டு கோடி முத்தொழிலை செய்து நான் முகந்தாம் பிரம்மதேவன் வானலோகம் வர்ணலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் சிவலோகம் வைகுண்டம் பிரம்மலோகம் சத்தியலோகம் யமலோகம் படி அதளமென்றும் சுதளமென்றும் அதளமென்றும் ஆதி பாதாளம் என்று சொல்லி ஆதி மாதாரம் அவளீரேழு உலகந்தன்ன இன்பமோடு தான் படைத்தான் 14 உலகமெல்லாம் ஐயனே உலகமெல்லாம் படைத்தார்கள் ஒன்றே கோடி
பிரம்மா சிவன் விஷ்ணு மும்மூர்த்திகள் ஒன்று கூடி ஆமா கைலாச வாசலிலே படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை செய்து வரக்கூடிய காலம் காலத்தில் படைக்கும் தொழிலை கொண்ட இந்த பிரம்மதேவன் இந்த பிரம்மதேவன் 7 14 உலகம் ஆமா 7 சப்தா சமுத்திரம் ஆமா 1008 புவனம் அண்டசராசரங்கள் அத்தனையும் படைத்தார். வானலோகம் வர்ணலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் சிவலோகம் வைகுண்டம் பிரம்மலோகம் சத்தியலோகம் அதளம் என்றும் சுதலம் என்றும் ஆதிபாதாளம் என்று சொல்லக்கூடிய 7 14 உலகத்தை படைத்து 7 சப்தாசாகரத்தை படைத்து 1008 புவனம் அண்ட சராசரங்கள் அத்தனையும் படைத்தார்கள் இந்த மும்மூர்த்திகள். அப்படி படைத்த 14 உலகத்திலே இல்ல பிரம்மனல்ல தேவனவ 14 உலகத்திலே ஒரு பிடித்தார் மனுக்களைத்தான் எறும்பு முதல் யானை வரை எறும்பு முதல் யானை வரை 24 லட்சம் மனுக்களையும் முதல் யானை வரை 84 லட்சம் மனுக்களையும் ஒரு பிடித்தான் பிரம்மதேவன் அதற்கு உயிர் கொடுத்தான் உடையவன் முதல் யானை வரை 84 லட்சம் மனுக்களையும் ஒரு பிடித்தான் பிரம்மதேவன் அதற்கு உயிர் கொடுத்தார் உடையவன் உயிர் கொடுத்த வேளையிலே என்ன காரணங்கள் மும்மூர்த்திகள் ஒன்று கூடி 7 14 உலகத்தை படைத்து 14 உலகத்திலும் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவராசிகளை உருபிடித்தான் பிரம்மன். உருபிடித்தார் அந்த பிரம்மதேவன். ஓர் அறிவு கொண்ட புழுப்பூச்சி இனங்கள், ஈரறிவு கொண்ட நீர்வாழ் உயிரினங்கள், 3 அறிவு கொண்ட ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள், 4 அறிவு கொண்ட பச்சை பறவை இனங்கள், 5 அறிவு கொண்ட ஆடு மாடு போன்ற விலங்கினங்கள், 6வது அறிவாகிய நம்மளை போன்ற பகுத்தறிவை கொண்ட மனிதர்களையும் படைத்தான் பிரம்மன். அப்படி எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவராசிகளை உருவடித்தான் பிரம்மதேவன். அதற்கு உயிர் கொடுத்தார் உடையோனாகிய சிவபெருமான். ஐயா, என்ன மனிதர்களுக்கு மட்டும் ஓர் அறிவை அதிகமாக கொடுத்தானே, எதற்காக? இன்னார் இனியார் மாமன் மைத்துனமார் அக்காள் தங்கை என்ற உறவுமுறை தெரிந்து யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று பகுத்து சிந்தித்து செயல்படுவதற்காகத்தான் மனிதர்களுக்கு மட்டும் 6வது அறிவாகிய பகுத்தறிவை கொடுத்தான் பகவான் கொடுத்தார். விலங்கினங்களுக்கும் மனிதர்களுக்குள்ள வேறுபாடே அதுதானே. சிரிப்பதும் சிந்திப்பதும். விலங்கினங்களால் சிரிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி விலங்கினங்களுக்கு தாய் தகப்பா அண்ணன் தம்பி மாமன் மச்சாமனு உறவுமுறை உண்டா? எந்த ஒட்டு உறவும் கிடையாது. ஆமா, இது அத்தனையும் மனிதர்களுக்குத்தான் உண்டு. ஆமா, அதுவும் எதுக்கு சிரிக்கணுமோ அதுக்குத்தான் சிரிக்கணும் இல்லையா? ஆமா, எல்லாத்துக்கும் சிரிச்சிட்டா ஆமா. அதை போல இந்த பிரம்மதேவன் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் மனுக்களையோ பிரம்மதேவன்
கொடுத்தார் உடையவன் தான் உடையவன் ஐயா பிரம்மதேவன் அப்படி உயிர் கொடுத்த வேளையில படைத்து விட்ட மனுக்களெல்லாம் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் மனுக்கள் எல்லாம் பட்டினியும் பசியுமாக அந்த பகவானும் இருக்க கண்டா பசியுமாக இந்த ஆண்டவன் தான் ஜீவவேரோமா ஆதிவள்ளி கையில பிரம்மதேவன் படைத்ததோரு எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் மனுக்கள் எல்லாம் பட்டினியும் பசியுமாக பகவான் அவர் இருக்க கண்டு பகவான் இல்ல பரம ஈசன் படைத்து விட்ட மனுக்களுக்கு படைத்து விட்ட மக்களுக்கு சுவாமி படியளக்க நாம படியளக்க ஈசனாயி சிவபெருமான் இல்ல பிரம்மதேவன் உருவடித்த மானிட மனுக்கள் ஒன்றா இரண்டா எத்தனையா எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவராசிகள் அப்படி கல்லுக்குள்ளே தேரை முதல் கருக்குழி சிசு வரைக்கும் சிசு வரைக்கும் முட்டைக்குள்ளே படைத்தானே குஞ்சு முதல் முக்கண்ணனாகி சிவபெருமான் படைத்த ஜீவராசிகள் எல்லாம் பட்டினியும் பழியுமாக இருக்க கண்டார் ஆண்டவன் ஆண்டவன் சிவபெருமான். அவர் மனசு பொறுக்குமா ஐயா? அவர் மனசு இலகிய மனசல்லவா? பெத்த பிள்ளைகள் பட்டினி பசியுமாக இருந்தா தாய் தகப்ப மனசு தாங்குமா? தாங்காதுல்ல. தாம் பட்டினியும் பசியுமா இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுடைய பசி அமத்தனும் தாயும் தகப்பனும் நினைப்பாங்க, நினைப்பார்கள். அதை போல என்ன நேத்து வந்ததுல இருந்து என்னையா என் தாய் உச்சி மகாளி வாசல்ல, அம்மா வாசல் இல்ல, இங்க தவுசுப்புல அண்ணாச்சி நல்ல கை மணக்க வாய் மணக்க நல்ல சாப்பாடு. ஆக எந்த குறையும் கிடையாது. என் தாய் இந்த தெற்காத்தி குளத்துல உச்சினி மகாளி அம்மா வாசல்ல, அம்மா துர்க்கையம்மா, இந்த நாயுடு சமுதாய மக்கள் நடத்தி வரும் கொடையில நமக்கு எந்த குறையும் இல்லாம நல்ல ராஜ சாப்பாடு. அம்பாள் நமக்கு படி அளக்கா இல்லையா? அதானே என்ன கேட்கவா செய்யணும்? யாருக்கணும் எங்க அப்பா பெரிய தவுசு பிள்ளை, எங்க அப்பா ஒரு ஆள் இருக்கா இல்லையா? அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஜீவராஜிகளுக்கெல்லாம் வழியளப்பது பகவானுடைய கடமை அல்லவா? கருணை உள்ளம் கொண்ட கருணாமூர்த்தி கரைக்கண்டனாகிய சிவபெருமான் பார்த்தார். என்ன என்ன படைத்த மனுக்கள் பசியோடு இருந்தால் பகவான் மனசு தாங்குமா ஐயா? படைத்த மனுக்களுக்கெல்லாம் படி அளக்க வேண்டுமே என்று அந்த கைலாச வாசலில் கடவுளாகி சிவபெருமான் யாரை அழைக்கின்றார் ஐயா? ஆதி வெள்ளி கையிலே ஆண்டவன் தான் சிவபெருமா. அந்த கையில அந்த வார வெள்ளி என்னும் கையிலே
கையிலே கையிலே பகவானானே பரம ஈசன் பரம ஈசன் யாரை அங்கே அழைப்பாரானார் ஆதிசக்தியான பார்வதியே பார்வேதியே பார்வதியே பார்வேதியே